friends, welcome back to our channel மைல்தொகை ஸ்டுடியோ. இந்த வீடியோல சாரீக்கு எப்படி குச்சு போடுறது அப்படினு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான நாட் தான், பட் உங்களுக்கு வந்து கிராண்ட் லுக் கிடைக்கும். இது எப்படி போடுறதுன்னு வீடியோல பார்க்கலாம். த்ரெட் ஃபுல்லா பிரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இத வந்து இந்த மாதிரி ஒரு சீப் வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டா சீவி விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் வந்து நேரா இருக்கும். இல்லனா உங்களுக்கு வந்து இங்க இருக்கிற த்ரெட் இங்க அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா எடுத்து விட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா எடுத்து விட்டுட்டு நாட் போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். இப்போ நார்மலா வந்து நமக்கு saree கடையில அவங்களே நாட் போட்டு தருவாங்க. இந்த மாதிரி எடுத்து அப்படியே நாட் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஏன்னா த்ரெட் வந்து அங்கங்க மாறி மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நீட்டா ஃபினிஷிங் கொண்டு வரதுக்காக நல்லா இத சீவி நேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாட் வந்து கொஞ்சம் நம்ம டிஃபரண்டா போட போறோம். நார்மலா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட் எடுத்துட்டு இங்க ஒரு நாட் போடுவோம். இது வந்து நார்மலா எல்லாரும் போடுறது. இதுல வந்து கொஞ்சம் டிஃபரண்டா நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நாட் போடுறதுக்கு கொஞ்சமா இந்த அளவுக்கு நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு போதும். இப்போ இதே சேம் அளவுக்கு இன்னொரு த்ரெட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க நான் வந்து ரெண்டு bunch of thread எடுத்துர்க்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் விட்டுட்டு செகண்ட் thread இருக்கு இல்லையா, செகண்ட் threadையும் இதுக்கு ப்ரீவியஸா ஒரு thread இருக்கும். அதையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சென்டர்ல வந்து ஒரு bunch of thread வந்து விட்டுட்டு நாட் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்து போடும்போது இந்த சென்டர்ல விட்டுருக்கோம் இல்லையா, இதை எடுத்துட்டு இங்க கொஞ்சம் சென்டர்ல விட்டுட்டு அடுத்த thread எடுத்து நாட் போடுவோம். இப்போ இந்த இடத்துல நாட் போடுறேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல நாட் போடுறதுக்கு இப்படி ரெண்டு த்ரெட்டும் எடுத்துட்டு வந்து இந்த அளவுக்கு வெச்சுக்கோங்க. ரெண்டு bunch of thread எடுத்து வந்து சென்டர்ல வெச்சுக்கோங்க. இதுவும் ஈக்குவலா இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்து சென்டர்ல வெச்சுக்கோங்க. சென்டர்ல வெச்சிட்டு இப்போ இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இத அப்படியே புடிச்சிட்டு நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்க. இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு நாட் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க ஒரு கயிறு மாதிரி ஆயிரும். ஈஸியா நாட் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு த்ரெட் வந்து அங்கங்க பிசுறா தெரியாது. நாட் போட்டுட்டு நாட்டை வந்து கரெக்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி டைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நாட் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இங்க வந்து ஒரு bunch of thread விட்டுருக்கோம் இல்லையா, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த bunch of thread விட்டுறலாம். ஒரே ஈவனா எடுக்கணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு thread எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் கடைசி வரைக்கும் எடுக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு thread எடுத்துட்டேன். இத நீங்க அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்த bunch of thread அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டேன். இந்த threadையும் இதுக்கு ப்ரீவியஸா விட்டுருந்தோம் இல்லையா, இந்த threadையும் சேர்த்து வச்சு நாட் போடணும். பாருங்க இந்த நாட் போடுறது வந்து இந்த சைடோ கொண்டு வந்துர கூடாது. கரெக்ட்டா இந்த ரெண்டு threadையும் எடுத்துட்டு வரும்போது சென்டர் பாயிண்ட் எதுன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்க இந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும். இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு டைட் பண்ணும்போது கரெக்ட்டா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் டைட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்து போட்டுக்கலாம். பாருங்க இப்போ நார்மல் நாட் போடுற மாதிரியே தான் நம்ம வந்து இப்படி எடுத்து இப்படி பஞ்சா நாட் போடுறதுக்கு பதிலா இந்த சைடு கொஞ்சம் எடுத்துட்டு விட்டுட்டு அடுத்த thread எடுத்து, அதாவது சென்டர்ல வந்து ஒரு thread விட்டுட்டு நாட் போடுறோம். நெக்ஸ்ட் இந்த thread அப்படி மாறி மாறி உங்களுக்கு கிராஸா வரும். அப்ப பார்க்கிறதுக்கு உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இதே மாதிரி நான் ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க இந்த நாட் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு. பட் வந்து இந்த இடத்துல ரொம்ப தின்னா இருக்கு. இத வந்து கொஞ்சம் இன்னும் திக்கா பண்ணா இன்னும் வந்து கிராண்ட் லுக் கிடைக்கும். இத எப்படி திக்கா பண்றது அப்படினா silk thread வச்சு நம்ம tassel மாதிரி வர்க் பண்ணி இந்த இடத்துல திக்கா பண்ணிக்கலாம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் violet color silk thread எடுத்துர்க்கேன். இந்த சாரில வந்து இந்த மாதிரி violet color வருது. சோ நான் வந்து violet color thread யூஸ் பண்ணி வர்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து saree thread வேணும். நம்ம ஆரி வர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்பர் 753 அந்த saree thread எடுத்துர்க்கேன். அந்த saree thread எடுத்து இந்த மாதிரி ஒரு நீடில்ல கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்துட்டு டபுளா கோர்த்துட்டு இந்த இடத்துல இப்படி நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டுருங்க. இப்போ இந்த silk thread வந்து நம்ம silk thread ஜுவல்லரிக்கு வந்து சுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி சுத்திக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புக் எடுத்துக்கோங்க. புக் ஆர் நோட்டு இல்லாட்டி ஒரு அட்டை கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி த்ரெட் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி சுற்றிக்கலாம். நான் இதில் வந்து டோட்டலாக ஒரு 75 கவுண்ட் சுற்ற போகிறேன். இந்த மாதிரி 75 கவுண்ட் சுற்றிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் த்ரெட்டு கிடைக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு நீடிலில் கோர்த்துக்கலாம். நீடில் வந்து கொஞ்சம் இந்த பார்ட் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கணும். அப்போ தான் இந்த எல்லா த்ரெட்டுமே உள்ளே போகும். நான் வந்து ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கோர்த்துட்டு இதை வந்து அப்படியே டபுள் எடுத்துக்கோங்க. அப்போ இதில் வந்து 75 டோட்டலாக வந்து 150 த்ரெட் இருக்கும் இதில். இப்போ குச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த சாரியில் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்த எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலுக்குள்ளே இந்த மாதிரி நீடில் விட்டுக்கோங்க. நீடில் விட்டுட்டு இப்படி எடுங்க. நீடில் விட்டு இப்படி வெளியில் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஹைட் இருந்தால் போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரிம் பண்ணி விடும்போது கரெக்டாக வரும். ஸோ எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஹைட்டில் வச்சுட்டு இந்த நாட்டை வந்து மறைக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த நாட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வரணும். பாருங்கள், இந்த நாட்டை மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து இந்த சரி த்ரெட்டை வந்து இந்த நெடியில் கோர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி அடியிலேருந்து இந்த நீடில் இப்படி மேலே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி மேலே எடுக்கும்போது இந்த இடத்துல நாட் போட்டிருந்தீங்க இல்லையா, 2 த்ரெட்டையும் வச்சு இதுக்குள்ளே நீடில் விட்டு இப்படி லாக் போட்டுருங்க. இந்த நாட்டை வந்து அடியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லாக் ஆயிரும். இப்போ வந்து இந்த த்ரெட்டை வச்சு அப்படியே சுற்றிக்கலாம். இப்படி நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு அப்படியே நான் சுற்றிக்கிறேன். நல்லா டைட்டாக சுற்றணும். இந்த மாதிரி நல்லா ஒரு 7-8 டைம் சுற்றிட்டு நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நாட் போட்டுடலாம். இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போது நம்ம வந்து ஒரு 5-6 டைம் சுற்றிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே இப்படி நீடில் விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுக்கும்போது இப்படி த்ரெட்டு வந்து இப்படி ஒரு லூப் மாதிரி இருக்கும் இல்லையா, இதை வந்து சுற்றிக்கோங்க. நார்மலாக நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான். இப்படி ஒரு 2 டைம் சுற்றிட்டு நீடில் வெளியில் எடுத்துருங்க. இப்போ நல்லா நாட்டு விழுந்துருச்சு. திரும்பவும் இந்த மாதிரி குத்தி இப்படி வெளியில் எடுத்துகிட்டு, இப்போ நாட் போட தேவையில்லை, சும்மா இப்படி குத்தி வெளியில் எடுத்துகிட்டு த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணியாச்சு, நல்லா நாட்டு விழுந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டாசல் வந்து தேவையான அளவு வச்சுட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நீட்டாக எடுத்து விட்டுருங்க. இது ஏதாவது சிக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சீப்பு வச்சு நல்லா இப்படி கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கணும் த்ரெட்டு. இப்படி ஈவனாக வச்சுட்டு இந்த ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிக்கலாம். பிசுறு இல்லாமல் இப்படி நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நீட்டான டாசல் கிடச்சிருச்சு. இதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த த்ரெட்டு, இதுவே வந்து நம்ம ஒரு 4 டாசலுக்கு வரும் இந்த த்ரெட்டு. இதே மாதிரி எல்லா டாசலுமே ஒர்க் பண்ணிடலாம். நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா உங்களுக்கு கிராண்ட் லுக் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.